வணக்கம். சென்னை எழும்பூர் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கல்வி நிறுவனம் மற்றும் சங்கம பதிவில் சமுதாய பெயர்களை நீக்க உயர்நீதிமன்ற ஆணை தொடர்பாக அனைத்து நாடார் சங்கங்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு மதுரை நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் நாடார் அவர்கள் தலைமை வகித்தார். நெல்லை தூத்துக்குடி நாடார் பரிபாலன சங்க தலைவர் வி. ஆனந்தராஜ் நாடார் மற்றும் திருநெல்வேலி தட்சிணமாரா நாடார் சங்க தலைவர் R.K. காளிதாஸ் நாடார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது பேசிய சங்கங்களின் தலைவர்கள் தெரிவித்திருப்பதாவது: உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பால் நாங்கள் ஒன்றிணைந்து எங்கள் அமைப்பு பெயரில் துவங்கியுள்ள கல்வி நிலையங்கள், சங்க பதிவுகளில் இருந்து நாங்கள் எவ்வாறு பெயர் நீக்க முடியும்? இதுகுறித்து அரசிடம் கோரிக்கை வைத்து பேச உள்ளோம். மேலும் எங்கள் சமுதாயத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அணி மூலம் வழக்கை நடத்த முடிவு செய்துள்ளோம். அதேபோல் வடநாட்டில் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை எடுக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிட்டால் நாங்களும் எடுக்க தயார் என்று சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். நாடார்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு சென்னையில் ஒரு கூட்டத்தை கூட்டியுள்ளோம். இதனுடைய முடிவுப்படி முதலில் மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் எடுத்த முடிவுகள், இன்றைக்கு இருக்கின்ற இந்த முடிவுகளை நாடார் சங்கங்கள் சொத்து உள்ள கமிட்டிகள் அத்தனையும் வைத்து, பள்ளிகள் நடத்துகின்ற ஜாதி சங்கங்களை எல்லாம் வைத்து ஒரு கூட்டம் போட்டு, அதன் மூலம் முதலாக இந்த கேஸை நடத்திய செங்குந்தர்கள் பிரச்சனை, செங்குந்தர்கள் கல்லூரியில் தான் அந்த பிரச்சனை இருக்கிறதாக கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு. ஆதலால் அந்த செங்குந்தர்களை இதற்குரிய அப்பீலை செய்ய வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அவர்கள் அதை அப்பீல் செய்தார்களா, அதற்கு பின்னால் தமிழக அரசு ஜாதி பெயர்களை எடுக்கக்கூடாது என்பதை தமிழக அரசிடம் வலியுறுத்துகின்ற விதமாக நாங்கள் நாடார் சங்கங்களும் தமிழகம் எங்கும் பள்ளிகள் நடத்துகின்ற அனைத்து ஜாதி சங்கங்களையும் ஒரு வாரத்திற்குள் கூட்டி தமிழக அரசினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து, அமைச்சர் பெருமக்களையும் அதேபோல் இன்றைக்கு இருக்கின்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்களையும் சந்தித்து இதற்குரிய அப்பீலை செய்வதற்கு நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் போட்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் முதல் கட்டமாக இன்றைக்கு அரசாங்கத்தையும் இன்றைக்கு கோர்ட்டையும் நாடுவதென்றும், அதற்கென்று வழக்கறிஞர் பிரிவு, எங்களுக்கென்று நாடார்களுக்கென்று ஒரு கேலக்ஸி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது ஹைகோர்ட்டில், அவர்களை எல்லாம் கலந்து இதற்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பதென தீர்மானிக்க ஒரு சட்டமாக போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ வியாபாரிகளுக்கு தமிழ் போர்டுன்னு இருக்கு. இது அரசு இன்னைக்கு வலியுறுத்தாமல் இருக்கு. ஆனால் அரசு வலியுறுத்தினா அதே தமிழ் போர்டில் தான் வைக்க சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை கோர்ட்டு சொல்லிருச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ ஜாதி பேரை எடுக்கணும்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம்? அப்படி ஜாதி பேரை எடுக்கிறதுன்னு இருந்தால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஜாதியை பள்ளிக்கூடத்துலேருந்து கேட்காம விட்டாங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிடுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாதி பேரை எடுத்துட்டோம். ஜாதியை எந்த பள்ளியிலும் கேட்பதில்லை, எந்த ஜாதியும் கேட்க வேண்டாம், ஜாதி ஒதுக்கீடு கிடையாது. அப்படி ஒரு தீர்வு வந்துச்சுன்னா, இந்தியா வந்துச்சுன்னா, நாங்கள் முதல் சங்கமாக எங்களுடைய நாடார் மகாஜன சங்கத்தில் டவுலிபி சவுந்தரபாண்டியனா அது சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். 1900 வெள்ளக்காரன் காலத்திலே நீங்கள் ஜாதிகளை எடுக்கின்றவர்கள் முதல் சங்கமாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் இன்றைக்கும் வழிமொழிகிறோம். அப்படி ஒரு காலம் வந்தால் நாங்கள் ஜாதி பெயரை எடுப்பதற்கு ஏற்றுக்கொள்வோம். பள்ளியில் ஜாதி பெயர் கேட்கக்கூடாது. பள்ளியில் நடக்கிற சண்டைகளுக்காண்டி ஜாதி பேரை மேலே இருக்கின்ற பேரை எடுங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இதே ஹைகோர்ட் ஜட்ஜிகள் ஜாதி பேரை எடுப்பதை விட ஆசிரியர் கையில் குச்சை கொடுத்தால் மாணவர்கள் ஒழுங்காகி விடுவான். அதை விடுத்துவிட்டு ஜாதி பேரை எடுப்பது எந்த வகையில் நியாயம்? ஆசிரியர் கையில் இந்த கம்பை பிடிங்கி வைத்துவிட்டு இன்றைக்கு ஆசிரியர்களிடம் கட்டுப்பாடு இல்லை என்றால் பள்ளி எப்படி நடக்கும்? மாணவர்களை எந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வர முடியும்? யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் கண்டிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு மாணவர்கள் சண்டை போடுகிறார்கள் என்று சந்துரு கமிஷன் அவர்களை தீர்ப்பில் உதாரணம் காட்டுகிறார் என்றால் இது எந்த வகையில் நியாயம்?